நடந்தது என்னன்னு மறைக்காம சொல்லுங்க. ஐயா, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேங்க ஐயா. என் புருஷன் குடிச்சு குடிச்சு உடம்புக்கு முடியாம இருந்தாரு. அவருக்கு ஆபரேஷன் பண்ணணும், 2 லட்சம் வரைக்கும் செலவாகணும் டாக்டர் சொன்னாருங்க ஐயா. அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கய்யா போவேன்? பத்மா மாட்ட கேட்டு பாருன்னு என் வீட்டுக்காரர் சொன்னாருங்க ஐயா. அதான் அவங்க வீட்டுக்கு போனேங்க ஐயா. காலிங் பெல் அடிச்சு பார்த்தையா, யாருமே வரல. அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பார்த்தாங்க, யாருமே திறக்கல. கதவு பூட்டியிருக்கான்னு பார்த்தேன், சும்மா தான் சாத்தி இருந்தது. உள்ள போய் பார்த்தப்ப அம்மாவும் பாப்பாவும் அடிபட்டு கிடந்தாங்க. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ அம்மா, என்னாச்சுமா? அம்மா, கல்பனா பாப்பா, பாப்பா கல்பனா எழுந்திரிமா. அந்த அருண் தான் சொன்ன மாதிரி செஞ்சிட்டானோன்னு நினைச்சேன். 2 பேர்கிட்டயுமே பேச்சு மூச்சே இல்லை. பதட்டத்துல என்ன பண்றதுனே புரியல. கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணேன். ஆஸ்பத்திரி செலவை தாண்டி எங்களுக்கு நிறைய கடன் இருந்துச்சுங்கய்யா. இதுதான் நல்ல சான்ஸு, நம்ம பொண்ணுக்காக அவங்க சேர்த்து வச்சிருக்கிற நகையை எடுத்துட்டு வந்துருன்னு என் வீட்டுக்காரர் சொன்னாரு. சாவி எப்போதும் பீரோலே தொங்குறதுனால நகையையும் பணத்தையும் ஈஸியா எடுத்துட்டேன். நான் பணத்தையும் நகையையும் எடுத்துட்டு கிளம்பும் போது நான் எடுத்துட்டு போன நகையிலேருந்து ஒரு மோதிரம் கீழே விழுந்துருச்சு. அதை எடுக்க போகும்போது அம்மாவுக்கு முழிப்பு வந்துருச்சு. எங்களுக்கு துரோகம் பண்றியான்னு அம்மா சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மாட்டிக்க போறேனோன்னு எனக்கு பயமாயிடுச்சு. ஏய், என்ன பண்ற? எங்களுக்கு துரோகம் பண்றியா? ஏய், மடியில் என்ன? ஏய், அவங்கள கொன்னாதான் நான் தப்பிக்க முடியும்னு தோணுச்சு. அதனாலதான் கையில கிடைச்ச பைப்பை எடுத்துட்டு போய் அவங்கள அடிச்சேன். ஏய், வேணாம் வேணாம் வேணாடி. பைப்பை யாருக்கும் தெரியாம அங்க போட்டுட்டு நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன். இதுதான் அங்க நடந்தது. ஐயா, அந்த அம்மாவை நான் திட்டம் போட்டு கொல்லலங்க ஐயா. மாட்டிக்க போறோங்கிற பயத்துல தான் அடிச்சேன். என்ன பெருசா தண்டிச்சிடாதீங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. யுவர் ஆனர், மொத்த பழியும் தான் மேல விழுந்துடக்கூடாதுன்னு தான் இப்பவும் இந்த அம்மா பொய் சொல்றாங்க. இவங்க உள்ள போகும்போது அம்மாவும் பொண்ணும் ரத்த வெள்ளத்துல மயங்கி கிடந்தாங்கன்றதே பொய். அப்படி ஏதாவது நடந்திருந்தா கல்பனாவே சொல்லியிருப்பாங்களே. இந்த அம்மா நகை பணத்தை திருடினது வெளியில தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் புருஷன் பேச்ச கேட்டு 2 பேரையும் அடிச்சிருக்காங்க. இல்லங்க ஐயா, சத்தியமா சொல்றேங்க ஐயா. நான் உள்ள போகும்போது அந்த அம்மாவும் பொண்ணும் ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க ஐயா. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல, அமைதியா இருங்க. பிபி, எனிதிங் எல்ஸ்? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். நீங்க போலாம். தேங்க் யூ யுவர் ஆனர். கிருஷ்ணா நகரை சேர்ந்த பத்மாங்கிற பெண்மணிய அமுதா தான் கொலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது கல்பனாவோட ஸ்டேட்மெண்ட் மூலமா தெள்ள தெளிவா தெரியுது. அமுதாவும் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்காங்க. எனவே
சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட அருணை நிரபராதி என்று தீர்மானித்து இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. மிஸ்டர் நடராஜன் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்ட தீனனையும் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கிறது. ஈபிகோ செக்ஷன் 302 படி கொலை செய்த அமுதாவுக்கு ஆயுள் தண்டனையும் அதற்கு உடந்தையாக இருந்த அவருடைய கணவர் பாண்டிக்கு 10 வருட கடுங்காவல் தண்டனையும் வழங்க வேண்டுமென்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. அருண் மீது பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி சரணடைந்த சுகுமார், காசி இருவரையும் காவல்துறை தீவிரமாக விசாரித்து அதன் பின்னணியில் இருப்பவர்களை கண்டுபிடிக்க வேண்டும். அவர்களின் வாக்குமூலத்தின் உண்மைத்தன்மையை ஆராயத் தவறிய காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. The court is adjourned. அக்கா இப்பதாக்கா சந்தோஷமா இருக்கு. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. மிஸ்டர் நடராஜன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ வக்கீல் சார், ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல, நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றிம்மா. நன்றி சார். என்னம்மா சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி பரவாயில்லம்மா. சார். சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அக்கா அங்க பாரு. ம் வேதா, ம்? நம்ம வேண்டுதல் வீண் போகலாமா? ஆ அருண் நல்லபடியா இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டான். ஆமாம்மா. ஆமாங்க. அருண் பக்கம் இருக்கிற உண்மை ஆ. அவனை காப்பாத்தும்னு நம்பணும். ஆ. அந்த நம்பிக்கை இப்ப பலிச்சிருச்சுங்க. அருணை விடுதலை செய்யறேன்னு நீதிபதி சொன்ன அந்த நிமிஷம் மனசுல இருந்த வலி, வேதனை எல்லாமே போயிடுச்சுங்க. ஏங்க அருண் ஏங்க இன்னும் வெளியே வரல? ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அருண் இப்ப வந்துருவாமா? ஓ ஓ, அருண் வந்துட்டான். டேய் அருண். அருண், அருண் எப்படி பாருக்க? அம்மா அம்மா எனக்கு எதுவும் ஆகலம்மா, நான் வெளியே வந்துட்டேன். ஏய் போய் முட்டை ஏத்துனோம் அப்போ. இதுக்காக தாண்டா நாங்க இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். சாமி உன் விஷயத்துல கருணை காட்டிடுச்சுப்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அழாதம்மா. சுதா, அருண், அப்பா இப்போதான் எங்களுக்கு நிம்மதியா வந்திருக்கு. ஏய் அவதானே. ஏய் ரஞ்சிதா தனியா நின்னுட்டு இருக்கா. இதுதான் கரெக்டான சான்ஸ். நீ வேலையை முடிச்சிட்டு வா, நான் வண்டியை ஸ்டார்ட் நீ போய் ready ஆ இரு. சரி பாத்து. நாமெல்லாம் இப்ப இவ்வளவு சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு கல்பனை தாங்க காரணம். கல்பனை ஒரு நிமிஷம்மா. பழைய பகை எதையும் மனசுல வச்சுக்காம உண்மையை சொல்லி என் பையனை காப்பாத்தி கொடுத்துட்டேன். நிஜமாவே நீதாம்மா என் குலசாமி.
ஹாஸ்பிட்டல்ல நீ எனக்கு எந்த உத்தரவாதமும் கொடுக்கல. ஆனா நீ சொல்லாத வார்த்தைய இங்க வந்து காப்பாத்திட்ட. நானும் சொன்ன வார்த்தைய கண்டிப்பா காப்பாத்துவேம்மா. நீயும் எங்க கூட எங்க வீட்டுக்கு வந்துருமா, சரியா? வேதா, எதுக்குமா இங்க நின்னு பேசிக்கிட்டு? வீட்டுக்கு போலாம். சரிங்க. அம்மா 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 ஒரு நிமிஷம். உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னப்பா சொல்லு. அம்மா, ஏன் தயங்கி நிக்கிற? சொல்லு. என்னப்பா? அம்மா அது வந்து ஒட்றோம். ரஞ்சிதா, கல்பனா வாமா. சீதா, அண்ணி, நீயும் சுந்தரம் போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வாங்க. சரியா? போங்க. சரி. வாசம் வாமா, இங்க வா. வாடா. பாத்தீங்களா? பாருங்க. என்னம்மா இது? என்னப்பாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. இந்த பாரு, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறத நினைச்சு நீ சங்கடப்படாத. நிரபராதின்னு நீ வெளியே வந்துட்ட. நெஞ்ச நிமித்தி தைரியமா நில்லுப்பா. ம்? அருண், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நீ ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்த. இப்போ கொலைப்பழிய சுமந்துட்டு ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்துட்ட. உன் வாழ்க்கையில நடக்க கூடாத விஷயம் எல்லாம் நடந்துருச்சு. இந்த கஷ்டம் எல்லாம் இதோட முடியட்டும். இனிமே உனக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும். என்னங்க, இந்த கற்பூரத்தை ஏத்துங்க. ம். அண்ணி, உள்ள கூட்டிட்டு போங்க அண்ணி. சீதா, கல்பனாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் உயிர் பழிச்சு வந்திருக்கா. அவளுக்கும் ஆர்த்தி எடுத்து திருஷ்டி கழிச்சிருமா. சரிங்க அண்ணி. அண்ணி, இப்ப உள்ள கூட்டிட்டு போங்க. போப்பா. கல்பனா, ஏம்மா இங்கே நிக்கிற? இனிமே இதான் உன் வீடு. உள்ள வா. ம். ஏ ரஞ்சிதா, உள்ள வா. இல்லைங்க, இருக்கட்டும்.
நான் மாடிக்கு போறேன். அருண் வெளியே வர்றதுக்கு நீ எவ்வளவு போராடி இருப்ப. இன்னைக்கு அது நடந்துருச்சு. இந்த சமயத்துல நீயும் எங்க கூட தான் இருக்கணும். உள்ள வா. அம்மா அழாதீங்கம்மா. கஷ்டப்பட்டுட்டியாப்பா? அழுதுட்டே இருக்காங்கப்பா. வாமா. அம்மா நான் தான் வந்துட்டலம்மா. ஏமா அழுவீங்க? அழாதீங்கம்மா. நீ திரும்ப இங்க வராம போயிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. நீ எந்த தப்பும் செய்யலன்னு எங்களுக்கு தெரியும். கண்டிப்பா நீ வெளியில வந்துருவேன்னு நம்பினோம். அந்த நம்பிக்கையும் தாண்டி தப்பா ஏதாவது நடந்துருமோன்னு என் மனசு அடிச்சுக்கிட்டே இருந்ததுப்பா. கடைசியா நடந்த விசாரணைப்ப கூட நீ தான் கொலைகாரன்னு நம்புற மாதிரி போலியான சாட்சியும் ஆதாரமும் கொண்டு வந்துட்டாங்கப்பா. அப்ப இருந்து இன்னைக்கு கோர்ட்டுக்கு வர்ற வரைக்கும் தீர்ப்பு எப்படி வரப்போதோன்னு நாங்க டென்ஷன்ல இருந்தோம். அருண் மேல இருக்கிற வழக்க தள்ளுபடி செய்யறேன்னு நீதிபதி சொன்ன அந்த நிமிஷம் எனக்கு கிடைச்ச நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கே, அத வார்த்தையால சொல்லவே முடியாதுப்பா. தொலைஞ்சு போன வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருந்ததுப்பா. அண்ணா, ஆ? நீ இல்லாம இந்த வீட்ல இருக்கவே முடியல. வேலைக்கு போகவும் பிடிக்கல. நீ எப்ப வருவன்னு அந்த நினைப்புல எல்லாரும் பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தோம். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுக்கு உயிரே வந்திருக்குண்ணா. ஆமாண்டா, இவங்க எல்லாரையும் விட எனக்கு தாண்டா மென்டல் பிரஷர் அதிகமா இருந்துச்சு. உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நான் தான்னு எல்லாருமே என் மேல ரொம்ப கோவமா இருந்தாங்க. உனக்கு மட்டும் தண்டனை கிடைச்சிருந்தா யாருமே என்னை மன்னிச்சிருக்க மாட்டாங்க. என் குற்ற உணர்ச்சி என்னை சாகடிச்சிருக்கோண்டா. ஆனா நீ நல்லபடியா வெளியே வந்துட்ட. ரொம்ப சந்தோஷம்டா. ஆளாளுக்கு இப்படி பேசிட்டே இருந்தா எப்படி? ஆளை பாருங்க, தாடியெல்லாம் வளர்த்துட்டு கண்ணமெல்லாம் ஒட்டி போய் பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. அக்கா, என்னதான் அவன் தைரியமா இருந்தாலும் ஜெயிலில் இருந்த வேதனையால தான் மாப்பிள்ளை இப்படி உருகி போயிட்டான். முதல்ல அவன் ஹேர் கட் எல்லாம் பண்ணி ஷேவிங் பண்ணி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வரட்டும். அப்புறம் நல்ல தெம்பா வீட்டு சாப்பாடு சாப்பிடட்டும். மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஆமாப்பா. ஆமாடா, நீ மாமா கூட போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்துரு. வேதா, நீ பூஜை சாமான்லாம் வாங்கணும்னு சொன்னேன்ல, அதை நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வாடா அருண். மாமா கூட போயிட்டு வந்துடுறேன். வந்துடுமா? சுதா, அம்மா. நீ போய் அண்ணனுக்கு சுடுதண்ணி போட்டு வை. இந்த பேர் கல்பனா டயர்டா வந்திருப்பா. அவளை ரூமுக்கு கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வை. போமா. வா. சரிங்கம்மா. வா கல்பனா. சீதா, இன்னைக்கு அருணுக்கு பிடிச்சதெல்லாம் சமைக்கணுமா? வீட்டுல காய்கறி எல்லாம் இருக்குல்ல? அதெல்லாம் இருக்கு அண்ணி. நானும் ரஞ்சிதாவும் சமைச்சுக்கிறோம். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு ஒண்ணு இல்லம்மா, சின்ன காயம்தான். 2 நாள்ல சரியாயிடும்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல. அப்ப 2 நாள் கழிச்சு நீங்க கிச்சனுக்கு வாங்க. இன்னைக்கு நாங்களே பாத்துக்கிறோம். அத்தை, ரஞ்சிதா என்ன நம்ம வீட்டு சமையல்காரியா? அவளுக்கு வேற வேலையே இல்லையா? அவளை எதுக்கு தேவையில்லாம நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என் கூட வந்து சமைக்க போறியா? இல்லல்ல. அப்ப அமைதியா இரு. ரஞ்சிதா கூட இருந்தா நான் கடகடன்னு வேலையை முடிச்சிடுவேன். அப்பதான் அருண் வந்ததும் சாப்பிடறதுக்கும் சரியா இருக்கும். ரஞ்சிதா, உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் சரி, வா போலாம். அருண், ஏதோ உனக்கு போதாத நேரம்பா. வாழ்க்கையில என்னென்னமோ நடந்து முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. இந்த சோதனை காலம் மாறி இனிமே நீ சந்தோஷத்தை மட்டும்தான் அனுபவிக்கணும். என்னோட வேண்டுதலும் இதான்பா. அம்மா வச்சு விடுங்கம்மா.
அம்மா கை பாத்துமா. சுதா அம்மா அண்ணா. கிட்ட இருந்து வாங்கிக்கோ. மா கொடுங்கம்மா. அவங்களுக்கு கொடு. அக்கா இதை ட்ரை பண்ணி பாருக்கா. இரு நான் செக் அருண். பண்றேன். அப்படி இல்லக்கா. அருண் ஆ? சமையல் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாமா? இல்ல அத்தை, கொஞ்ச நேரம் ஆகட்டும், சாப்பிடலாம். சரிப்பா. ஆ சித்ரா தான்ப்பா. உங்ககிட்ட பேசணும்னு அவ துடியா துடிச்சிட்டு இருந்தா. பேசு. ஹலோ சித்ரா. அண்ணே எப்படின்னு இருக்க? அழாத சித்ரா, நான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு வெளியே வந்துட்டேன். சந்தோஷமா தானே இருக்கு. ஆனா செய்யாத தப்புக்காக கொஞ்ச நாள் ஜெயில இருந்து என்ன மாமா என்கிட்ட விஷயத்த சொன்னப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னு உடனே கிளம்பி வந்துடலான்னு தோணுச்சுன்னா வீட்டுல இருக்கவங்க தான் வேண்டான்ட்டாங்க. நீ தப்பா எடுத்துக்காதனே. ஹேய், நீங்க வந்திருந்தா நான் வருத்தம் தான் பட்டிருப்பேன். நீ பெருசா அச்சீவ் பண்ணணுங்கிற கனவோட அங்க போயிருக்க. ஆ? நீ வேற எந்த விஷயத்திலும் டைவர்ட் ஆகக்கூடாது, சரியா? சரிண்ணா, நீ எப்படி இருக்க? போலீஸ் அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. இங்க பாரு சித்ரா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க அத சொல்லு. அங்க எல்லாம் ஓகே தானே? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்ல, எல்லாம் நல்லதா போயிட்டு இருக்கு. உன் கூட இருக்க முடியலன்னு தான் கஷ்டமா இருக்கு. என்ன நினைச்சு கவலைப்படாத. ட்ரைனிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணு, சரியா? சரிண்ணா, பிராக்டிஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் நைட்டு வந்து கூப்பிடுறேன். ஆ சரி, ஓகேடா. அருண் அனுப்புறா. அதுவாப்பா. ஐயோம்மா, சாரிமா 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 சாரிமா. ரொம்ப வலிக்குதா? இல்லடா, லேசாதான்ப்பா. ஐயோ, வலி எப்படிமா இருக்கு? பரவாயில்லடா, ஊசி போட்டதுனால ஒன்னும் தெரியல. அம்மாக்கு காயப்பட்டதுக்கு காரணமே ரஞ்சிதா தான்.